والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்லதொரு தருணத்தில் உங்களுக்கு மத்தியில் சில மார்க்க உபதேசங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த துனியாவில் நமக்கென கிடைத்திருக்கிற தனிச்சிறப்பு ஏனைய மார்க்கங்களை விட, மதங்களை விட இஸ்லாம் எனும் பெரும் மார்க்கத்தை, பேரொளியை அல்லாஹ் நமக்கு தந்து நம்மை எல்லாம் நேர்வழியில் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு சமுதாயத்தையும் அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவதற்கென அந்தந்த சமுதாயத்திற்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஏராளமான தூதர்கள் இந்த சமுதாயத்திலே வந்து வாழ்ந்து மரணித்து சென்றார்கள். மரணிக்காது இருப்பவர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். எண்ணற்ற நபிமார்கள் வந்தார்கள். வந்த அனைவருமே இந்த துனியாவிலே சொல்ல வேண்டிய கருத்துக்களை தன் சமுதாயத்திற்கு சொல்லிவிட்டு அவர்கள் எதை எடுத்து வைக்க வேண்டும் என்று இறைவன் புறத்திலிருந்து பணிக்கப்பட்டார்களோ அந்த கடமையை அவர்கள் செய்து முடித்தார்கள். அப்படி நம் சமுதாயத்திற்கு தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர், ஒரு தலைவர், ஒழுக்கச்சீலர், உன்னத தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாகவே ஒரு சமுதாயத்திலே ஒரு மனிதரை அல்லாஹ் எவ்வாறு தேர்வு செய்வான்? தூதராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கான தகுதிகள் என்ன, அவர்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாம் திருமறை குர்ஆனுடைய பட்டியல்களில் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒரு நல்ல மனிதரைத்தான் அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கேற்ற தூதராக, ஒரு தலைவராக அல்லாஹ் ஆகியிருப்பதை பார்க்கிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தன்னுடைய 40 ஆண்டு காலம் வரைக்கும் அந்த சமுதாயத்திலே அந்த மக்களிடத்தில் நல்லவராக பார்க்கப்பட்டவர். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிற பொழுது மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அபூ லஹப், அபூ தாலிப், இன்னும் சில கோத்திரங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சஃபா மலையிலே நின்று அழைத்தார்கள். எல்லாம் வாங்க. மக்களை எல்லாம் அழைத்துவிட்டு தன்னுடைய நம்பகத்தன்மையை அல்லாஹ்வுடைய ரசூல் சோதித்து பார்த்தார்கள். நம்மளை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை துரத்தி வருகிறது, உங்களோடு போர் செய்ய வருகிறார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். குழுமி இருக்கிற எல்லா மக்களும் ஒரு சேர சொன்னார்கள், ஆமாம்
மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதகா. முஹம்மதே, உங்களிடத்தில் நாங்கள் இதனால் வரைக்கும் பொய்யை கண்டதே இல்லை. நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்றதுல தப்பு இருக்காது, பொய் இருக்காது, சொல்லுங்க பரவாயில்லை. அடுத்து போட்டாங்க ரசூலுல்லாஹ், நான் இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர். டென்ஷன் ஆயிட்டாங்க. முதல் சொன்னப்ப எல்லா சமுதாயமும் ஒரு சேர ஆமா வரலாம், வாய்ப்பு இருக்கு, நீங்க போய் சொல்லுவீங்களா என்ற கூட்டம் அடுத்த இரண்டாம் கேள்வியிலே அந்தர் பெல்ட்டி அடித்தார்கள். இல்ல இல்ல, நீங்க சொல்றது ஏத்துக்க முடியாதுன்ட்டாங்க. தூது செய்தி எடுத்து வைத்த போது அந்த மக்கள், அந்த சமுதாயம் ஏற்க மறுத்தார்கள். அவருடைய தந்தை, அவருடைய உடன்பிறந்த சகோதரர் மண்ணை தூக்கி போட்டு அபூலகம் நீ நாசமா போய் என்று சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவருக்கு சாபத்தை கேட்கிறோம். தப்பத் யதா அபீ லஹபி வ தப்னு கேட்கிறோமே. அபூலகபுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும் நம்ம இன்னைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்? அவன் செய்த செயலப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிற பொழுது முதலில் தன்னுடைய நம்பகத்தன்மையை சோதித்து பார்த்தார்கள். அல்லாஹ் செய்து வைத்த ஏற்பாடு அது. உண்மைத்தன்மை ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் என்றால் அவன் இந்த துனியாவிலே எல்லா காரியங்களையும் இலகுவாக கடந்து செல்ல முடியும். இந்த பொய் இருக்கக்கூடாதுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்தரமான ஒரு குணம் இந்த உண்மைத்தன்மை. பொய்ய ரசூலுல்லாஹ் பேசுனது இல்லைங்க. தேவையற்ற காரியங்களிலே நம்மை போன்ற பொய்களை நுழைக்கிற பழக்கம் நபிகளாருக்கு இல்லை. நம்மால் தொட்டதுக்கெல்லாம் பொய் தான். சொல்லவா வேணும்? ஒண்ணுமில்லைங்க. பள்ளிக்கூடத்துல பிள்ளை படிக்குது. ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட் ஆயிருச்சு. கொண்டு போய் ஸ்கூல்ல ஒரு 10:30 மணி 11 மணிக்கு விடுறாங்க. ஏங்க லேட்டு? ஸ்கூல் நிர்வாகம் கேக்குது, என்ன பிள்ளைய லேட்டா கொண்டு வந்துட்டீங்க, ஏன் லேட்டா கொண்டு வரீங்க? குடும்பத்தாரு, இல்ல தூங்கிட்டோம், எல்லாரும் வெளியூர் போயிட்டு வந்தோம், அசதியில தூங்கிட்டோம், அதான் லேட் ஆயிருச்சு, என்னன்னு பார்த்து கொஞ்சம் உட்கார வச்சுக்கிறீங்களேன். இந்த காரணத்தை சொல்ல பிரின்சிபல் என்ன செய்வாரு? வேற ஏதாவது நல்ல காரணம் சொல்லுங்க. அப்படின்னா இத சொல்லாத, இந்த காரணத்தை சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டான், ஏத்துக்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லு. இந்த சமுதாயம் எப்படி நம்மளை உருவாக்குது, இந்த சமுதாயம் நம்மளை எப்படி எதிர்பார்க்குது? நல்ல பொய்யா சொல்லு. பொய் சொல்றேன், இது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. மனுஷன் எப்படி யோசிப்பான்? இல்லாத சொல்றதுக்கு என்ன வழியோ அதைத்தான் அடுத்த காரியங்கள் யோசிப்பான். நம்மளே ஒரு பாவம் செஞ்சிட்டோம், ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அதை மறைப்பதற்கு இன்றைக்கு விஞ்ஞானிகளை விட விசித்திரமா யோசிக்கிற மக்கள் எல்லாம் உண்டு. எப்படி அதை சமாளிக்கிறது? அதுக்கு என்ன சொன்னா சமாளிச்சிட முடியும்? யோசிக்கிறோம் தானே. இதை இஸ்லாம் கண்டிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நற்குணம் என்றால் இந்த பொய் இல்லாத தன்மை, உண்மைத்தன்மை. இதுதான் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே கை கொடுக்கும். ஒரு கிறிஸ்தவ நூலாசிரியர் மைக்கேல் ஹார்ட் என்று ஒருவர் உண்டு. இவர் என்ன செய்கிறாரு? ஒரு 100 தலைவர்களை தொகுக்கிறார். 100 பேர் நல்லவர்கள், தலைவர்கள், சமுதாயத்திற்கு வந்த மார்க்க போதகர்கள் எல்லாத்தையும் எடுக்கிறார். 100 பேரை தொகுத்தாச்சு. அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வந்தாச்சு. அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், கிறிஸ்டியன். முதல் இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார். ஒரு 44வது இடத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கிறார். அதுக்கு இடையில மொத்த வந்து போன புத்தர்கள், சித்தர்கள், நல்லவர்கள், அதே போன்று அவருடைய நம்பிக்கை சார்ந்த மக்கள் எல்லாம் அதுக்கப்புறம். முதல் இடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஏன் முதலிடம் கொடுக்கப்பட்டது? இந்த புத்தகத்திலே எழுதுறார். ஒரு சமுதாயத்திற்கு பல தலைவர்களை நான் பார்த்ததுண்டு. மக்களை வழிநடத்துகிற, மக்களுக்கு மார்க்க உபதேசம் செய்கிற எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததில்லை. இப்படி ஒரு மனுஷனுடைய வரலாறு நான் படிச்சதில்லை.
வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும், அதனால் முதலிடம் இவருக்கு. ஒரு இஸ்லாமியரை, ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர் செய்திருந்தால் தனி, அவருக்கு முகமது நபி மேல பற்று இருக்குங்க, அவர் நபிகளார நேசிக்கிறாருங்க, அதனால அவர் அந்த இடத்தை கொடுத்தாருங்க போயிடலாம். ஒரு மாற்று கொள்கையை சார்ந்தவர் அவர் எழுதுறாரு, முகமது நபியை போன்ற ஒரு வாழ்க்கையை நான் வேறு எவரிடத்திலும் பார்த்ததில்லை, மனுஷன் இப்படி வாழ்ந்திருக்காருங்க அப்படின்னு எழுதுறாரு. ஏன் அப்படி சொல்ல முடிந்தது? இவருடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ வாழ்க்கை 23 ஆண்டு காலம், அதற்கு முன்னால் 40 ஆண்டு கால வாழ்க்கை எல்லாம் பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய அவருடைய முத்தாளான வாழ்க்கையை தான் நமக்கு எல்லாம் எடுத்து படமாக காட்டுகிறது. நபிகள் நாயகம் வரலாறு என்று ஒரு புத்தகம் உண்டு, நேரம் இருந்தால் புரட்டி பாருங்கள். போர்க்களம் என்றால் முதலிடம், மக்களுக்கு தலைமை தாங்குவதில் முதலிடம், மார்க்க உபதேசம் செய்வதில் முதலிடம், மக்களுக்கு வழிகாட்டுவதில் முதலிடம், எல்லாத்திலுமே ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள உயர்ந்த ஒரு மற்றும் ஒரு பண்பு என்ன தெரியுமா? மக்களை வழி நடத்துற இந்த கெத்து. இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களை பற்றி சொல்ல வாங்க வேணும், சந்தி சிரிக்குது, பேச தெரிய மாட்டேங்குது, இவன் என்ன அவனை திட்டா, அவன் என்ன இவனை திட்டுறாங்க. நான் கேட்கிறேன், ஒரு அரசியல் தலைவர், ஒரு மக்களை வழிநடத்துவர் எப்படி இருக்கணும்? மக்களோடு சகஜகமா பழகி அவன்கிட்ட போய் பேசி, அவனுக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன செய்து, உனக்கு என்ன செய்யணும், உன் சமுதாயத்தில் என்ன பிரச்சனை, இப்படி கேட்கிறவன் தானங்க அரசியல் தலைவர். எவனாவது ஒருத்தன் கேட்டானா? இன்றைக்கு வரைக்கும் சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து ஒரு சமுதாயம் கத்திக்கொண்டே இருக்கும் என்றால் இஸ்லாமிய சமுதாயம். இன்னைக்கு வரைக்கும் கத்திக்கு இருக்கிறோம், சுதந்திரம் இல்ல, என்னால நிம்மதியா நடமாட முடியல, எனக்கான சுதந்திரம் இந்த நாட்டிலே நாளுக்கு நாள் பறிக்கப்படுகிறது என்று ஒரு சமுதாயம் கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த தலைவனாவது கேட்டானா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் போராடுற, உனக்கு என்ன செய்யணும்? எவனும் கேட்பதில்லை. ஓட்டு கேட்டு வருகிற போது மட்டும் ரசனையான பேச்சுக்கள், இடஒதுக்கீடு கொடுப்போம் என்பார்கள், உங்களுக்கு அதை செய்து கொடுப்போம், இதை செய்து கொடுப்போம் என்று வாய் வார்த்தை சொல்லிவிட்டு கடந்து செல்வார்கள். அப்படியான தலைவர் நம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. இவங்களோட ஒப்பிடுறதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கும், ரசூலுல்லாஹ் உச்சத்தில் இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் கால் தூசி வருவானாங்க. இவன் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் எல்லாம் நபிகளாருடைய கால் தூசுக்கு பெருமான் கேடுகட்ட ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர் என்றால் இப்படி ஒரு தலைவரை காட்ட முடியுமா? ஒழுக்கத்தில் உயர்ந்தவர், மக்களிடத்தில் பழகுவதில் நளினமானவர், மென்மையான பேச்சுக்கள், கரண்டு முரடான பேச்சு இல்லங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிறான். சூரத்துல் ஆல் இம்ரான் 159வது வசனம், நேரம் இருந்தா எடுத்து படிச்சு பாருங்க. ஃபமா ரஹ்மத்தி மினல்லாஹ் லின்த லஹும், முஹம்மதே அல்லாஹ்வின் அருளின் காரணமாகவே, அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிருக்கிற அருள் இருக்குதே, அதனால தான் நீர் அவர்களிடம் நளினமாக நடந்து கொள்கிறீர். அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிருக்கிற அருள் என்ன? நீங்க அவங்கள்ட்ட நல்ல விதமா நளினமா மென்மையா நடந்துக்கிறீங்க. வலவு குந்த ஃபல்லன் கலீலன் அல் கல்வி லன்ஃபல்லு மின் ஹவுலிக், நபியே ஒருவேளை ஒரு பேச்சுக்கு நீங்க கரடு முரடா இருந்தீங்கன்னு வைங்க, என்றைக்கோ அவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு விளங்குதா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணம் என்ன? நளினமான குணம், மென்மையான குணம். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கூட ரசூலுல்லாஹ் பேசுற விதத்தை நீங்க பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள்
10 ஆண்டுகள் நபிகளாருக்கு பணி செய்தவர்கள். 10 வருஷம். ஒரு கட்டத்துல ரசூலுல்லா அனஸ் ரலிட்ட ஒரு வேலை சொல்லி விடுறாங்க, எப்பா இதை செஞ்சுட்டு வாங்களேன். அனஸ் ரலி சிறுபிள்ளை, சொன்ன வேலைய போய் பார்க்காம தெருவில் ரெண்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைன்னா அப்படித்தானங்க. சொன்ன ஆளை காணமே ரசூலுல்லா வெளியே வந்துட்டாங்க. இன்னும் போன ஆள் இங்க வந்து சேரல அப்படின்னு ரசூலுல்லா வெளியே வந்தா அனஸ் ரலி விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லா பின்னாடியே பிடிச்சிட்டாங்க. உனைஸ், அனஸுடைய செல்ல பேர் உனைஸ். சொன்ன வேலையை விட்டுட்டு இப்படி நிக்கிறீங்களே, போங்க அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி ஒரு தலைவரை காட்ட முடியுமா? இன்னைக்கு காட்ட முடியுமா? ஒரு தகப்பனை இப்படி காட்ட முடியுமாங்க? அத்தா ஒரு வேலை சொல்லி அனுப்புறாரு, டேய் போ அந்த கடையில முக்கு கடையில வாங்கிட்டு வாங்க. போய் விளையாண்டுட்டு தெருவில் 500 ரூபாய் தொலைச்சு போடுவான். இதுல வேற நம்ம ஆளுக்கு பிரச்சனை என்ன? காசை தொலைக்கிறது. காசையும் தொலைச்சு விட்டு இந்த விளையாண்டுகிட்டு பாப்பா வருவாரு, தலையிலே ஒரு அரை. என்ன சொன்னேன் போட அறிவு கட்டவன் விளையாடுறான். இது தந்தையினுடைய இல்லை. பெத்த பிள்ளைய வாப்பா அணுகிற விதம் அப்படி. வேற எல்லாம் சொல்லவா வேணும்? ஒரு தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையான ஒரு நளினமான குணத்தை பாருங்கள். இன்னும் எந்த அளவுக்கு அனஸ் ரலியுடைய தம்பி, அவருடைய ஒரு பறவை ஒண்ணு இருக்குங்க. அவர் புல்புல்னு ஒரு பறவை வளர்த்தாரு. இப்ப ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஏப்பா பூமியிலே ஒரு புல்புல் பறவை வளர்த்தி, அது என்னாச்சு? ரசூலுல்லாஹ்க்கு தேவையா? அவங்களுக்கு இருக்கிற வேலைக்கும் அவங்களுக்கான ஒரு தரஜாவுக்கும் ஒரு ஆன்மீக தலைவர், ஆட்சி தலைவர் சின்ன பிள்ளைகிட்ட போய் எப்ப வீட்டு பறவை என்ன ஆச்சுன்னு கேட்கணும்னு என்ன தேவை? நபிகளாருடைய நளினத்தை காட்டுகிறது. இப்படி இருந்தாங்க ஒரு ஆட்சி தலைவர். இன்னும் எந்த அளவுக்கு ஒரு விலங்கிடங்களில் நடந்து கொள்கிற போது கூட நபிகளார் நளினத்தை கடைபிடிக்க சொன்னார்கள். ஆயிஷா நாயகி ஒட்டகத்துல உட்கார்ந்துட்டு முரண்டு பிடிக்கிற ஒட்டகத்தை வேகப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பார்த்து பத்திரம், அதுக்குன்னு இருக்கிறத கொஞ்ச நெஞ்சத்தை விடுங்களேன், உரிமையை கொடுங்களேன், நளினமா நடந்துக்கங்களேன். ஒரு மிருகத்திடத்திலும் கூட நளினத்தை நடக்க சொன்ன நபிகளார் இன்னைக்கு அப்படி ஒரு ஆட்சி தலைவரை, ஆன்மீக தலைவரை பார்க்க முடியுமா? நபிகளாருக்கான இன்னும் மற்றும் ஒரு கெத்து என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த படை சூழவே கிடையாதுங்க. தனியா வருவாங்க, தனியா போவாங்க. நபிகளாரை எதிர்த்து அடிப்பதற்கு, நிற்பதற்கு அந்த அரபுலக தேசத்திலே எவரும் எதிரியாக பின்னால் இருக்கவில்லை. ஆரம்ப காலத்தில் இருந்தாங்க. அபூபக்கர் அலி எதிராக இருந்தாங்க. உமர் அலி சொல்லவா வேணும்? ஆரம்ப காலத்தில் நபிகளாரை எடுத்து நின்ற தலைவர்களில் மற்றும் ஒரு தலைவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஆப்போசிட்ல ரசூலுல்லாஹ் இந்த பக்கம், பின்னால் தான் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஒத்தாளு. கொஞ்சம் கொஞ்சமா ஆட்களை சேர்த்தாங்க. இன்றைக்கு இஸ்லாம் அரபுலகம் முழக்க பரவி இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலும் பட்டி தொட்டி எங்கும் சென்று விட்டது. நபிகளாருடைய அந்த தனித்துவமான நடை இருக்குது பாருங்க, யாருக்கும் வர ஒழுக்கத்தினுடைய உச்சம் இன்றைக்கும் எடுத்து போற்றி பேசுவதற்கான காரணம் என்ன? வாழ்ந்தா இப்படி ஒரு மனுஷன் வாழணும். தலைவருக்கான பண்பு மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கான குணாதிசயத்தையும் கொண்டவர். ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயகிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி இருந்தது? சொல்ல எப்படி இருப்பாங்க? அதுக்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கான ஹுல்குல் குர்ஆன், கானல் குர்ஆன், அவருடைய நற்பண்புகள் குர்ஆனாகவே ஆகியிருந்தது. திருமறை குர்ஆனிலே என்னென்ன சட்டங்கள் போதிக்கப்பட்டதோ, எது எது செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டதோ, எதையெல்லாம் அல்லாஹ் தடை செய்தானோ அதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்கலாம். இப்படி இன்னைக்கு நம்மள சொல்ல முடியுமா?
நம்மால் ஒருத்தரை காட்ட முடியுமா? அவர் பொய்யே பேச மாட்டாருங்க. அவர் பாவம் செய்ய மாட்டாரு, புறம் பேச மாட்டாரு, அவரது சொல்ல மாட்டாரு, கோல் சொல்ல மாட்டாரு, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாரு. ஒத்தால காட்டுங்க பாப்போம். ஒத்தாள் அவர் பொய் சொல்ல மாட்டாரு. நீங்க சொன்ன மறுநொடி அடுத்த ஆள் சொல்லுவாரு, போயா உனக்கு தெரியாது, ஓன்ட்ட சொல்லலாம் பேசாம வாய மூடு. எவ்வளவு காசு வாங்கிட்டு தரல தெரியுமா? அவன் பேசின பொய்யெல்லாம் சொல்லியா தெரியணும்? சுப்ஹானல்லாஹ், போய் தொலை. இப்படி ஆட்கள்லாம் உண்டு. இது ஏன் வந்தது? நாம் எந்த தலைவரை முன்மாதிரியாக எடுத்திருக்கிறோம் என்பது அவ்வப்போது மறைக்கப்பட்டதினால், மறக்கடிக்கப்பட்டதினால் நம்ம வாழ்க்கையை நம்ம பாட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இது சரியான ஒரு வாழ்க்கை என்றும் நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிறோம். இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ ஒரு ஆளை கெட்ட வார்த்தையில் திட்டியதில்லை. பேச்சு தானங்க முதல்ல ஒரு மனுஷனுக்கு. ஒரு அழகான பழமொழி கூட சொல்லுவாங்க, கொட்டின கல்ல அள்ளிடலாம், சொல்ல அள்ள முடியாது. குரல் கூட உண்டு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆளாகும், நாவினால் சுட்ட வடு என்றெல்லாம் சொல்வார்கள். இதெல்லாம் எதை சொல்லுது? ஒரு மனுஷன்ட்ட நீ பேசுற பேச்சுதான் நீ நல்லவனா கெட்டவனான்றத தீர்மானிக்கும். அப்படித்தானே? நல்ல விதமா பேசிக்கிட்டே இருந்தா நல்லா பேசுவாரு, பாயிண்டா முடிஞ்சு போச்சு. நல்லா பேசிக்கிட்டே இருக்கும்போது சில ஆட்களுக்கு கிறுக்கு பிடிச்சிடும். நல்லா தான் பேசிக்கிட்டே இருப்பாரு, 4 நாள் நல்லா பேசுவார், 5ஆவது நாள் பைத்தியக்கார மாதிரி பேசுவார், சம்பந்தமே இருக்காரு. அதோட டென்ஷனாக விரட்டி விட்டுருவோம் ஓடும் போதல்ல. இதெல்லாம் எப்ப வருது? சமுதாயத்தை பார்க்கிறான், அவர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்கிறார், அப்ப நானும் இப்படித்தான் இருப்பேன், இவர் மாதிரிதான் நானும் லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்க போறேன். இதனால் பேச்செல்லாம் மாறுது, நடவடிக்கை மாறுது. யாரை நீங்கள் தலைவரையாக எடுத்திருக்கிறீர்கள்? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த முகமது இடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, எல்லாவற்றிலும் முன்மாதிரி. 1 2ல இல்லைங்க, எதை தொட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி. அதனால்தான் மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், இன்னக்கல அலா குலுக்கின் அலீம், நபியே நீர் மகத்தான குணத்தில் இருக்கிறீர், சூப்பர் கேரக்டர், செம்ம ஆளுங்க நீங்க, உங்களை மாதிரி ஒரு ஆளும் இல்லை. நபிகளாரை அல்லாஹ் உச்சத்தில் வைக்கிறான். எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்தா ஒரு மனுஷனை தூக்கி இப்படி வைப்போம்? சொல்லுங்க பார்ப்போம். நான் சொன்னதை எல்லாம் செய்யணும், எனக்கு ஏற்குமாறா பேசக்கூடாது, சொன்னதுன்னா சொன்ன மாதிரி நடக்கணும், சொன்ன டயத்துக்கு இருக்கணும். இது எல்லாம் இருந்தா தான் அந்த மனுஷன் நம்ம தூக்குவோம். அப்படியுமே சில பேர்த்துக்கு ஏதாவது 1 2 தப்பு செஞ்சிட மாட்டானா? கரெக்டா தொழுதுற, சரி, கரெக்டா நோம்பு பிடிச்சிட, சரி, சதக்கா ஜகாத் எல்லாம் கரெக்டா இருக்கு, நீ படிக்கலையே, ஸ்கூல் படிக்கலையே, நீ முட்டா பையதான், நீ இப்படி வந்துருச்ச. ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு மனிதனை நாம் தாழ்வுபடுத்துவதற்கு, அவனை கீழே வைப்பதற்கான காரணிகள் கிடைத்து விடாத என்று இயங்குகிறோம். ரசூலுல்லாஹ்வை பாருங்க, தன்னுடைய பெயரை எழுத தெரியாதுங்க. ரசூலுல்லாஹ்வுக்குள்ள மைனஸ் என்ன? தாம் பேர முகம்மது என்று எழுத தெரியாது. ஒருவேளை ஒரு ஆள் முகம்மது என்று எழுதி கையில கொண்டு வந்து கொடுத்தா கூட படிக்க தெரியாது. அதுல முகம்மது எழுதியிருந்தா கூட அழகா எழுதியிருக்கேன் பேரு, இப்படி ரசூலுல்லாஹ் படிக்க தெரியாது. என்னமோ எழுதியிருக்கு, இங்க வாங்க படிக்கிறாள் வாங்க, என்னன்னு படிங்க, முகம்மது எழுதியிருக்கு, முகம்மதுக்கு எழுதி இருக்கிற கடிதமா இது? ஓ அப்படியா, சரி படிங்க அடுத்து. இருந்தாலும் அல்லாஹ் மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை எங்க வைக்கிறான்? ஏதோ உலக கல்வி குறைந்திருக்கலாம், துனியாவினுடைய அறிவுகளிலே எழுதுவதில் படிப்பதில் திறமை என்று நினைக்கலாம். எது திறமை, எது உயர்ந்த பண்பு? மார்க்கத்தை போதிப்பதும் போதித்த மார்க்கத்தை கடைபிடிப்பதும் தானே உயர்ந்த பண்பு.
அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய உதாரணம். ஆரம்ப காலத்துல நபிகளாரை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த மக்கள் 1008 காரணம் சொன்னாங்க. சொன்ன காரணத்தெல்லாம் படிக்கும் போதே பார்க்கும் போதே நகைச்சுவையா இருக்குது. ஒரு கட்டத்தில் எப்படின்னா, வானத்துல மேல ஏறி போய் நபியே அல்லாஹ்ட்ட குர்ஆனை வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டாங்க. நீங்க வானத்துல இப்படியே ஏணியை போட்டு ஏறுங்க, அல்லாஹ்ட்ட குர்ஆனை கொண்டு வாங்க, இப்படி எல்லாம் கேட்ட சம்பவங்கள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நபியே நீர் உயர்ந்த மகத்தான பண்பிலே இருக்கிறீர் என்று சொல்ல காரணம் என்ன? அப்படியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்தார்கள். மென்மை, நளினம், உண்மை, நேர்மை, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலத்தில் மிகைத்திருந்தது. இதெல்லாம் ஏன் சொல்லுகிறோம்? அவ்வப்போது நமக்கு நாமே இதையெல்லாம் நினைவூட்டிக் கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இவரை போன்ற ஒரு வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வெளிப்படணும். நமக்கு முன்மாதிரி அவங்க தான். இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் அல்ல, இன்றைக்கு இருக்கிற ஆன்மீக தலைவர்கள் அல்ல, இன்றைக்கு இருக்கிற விளையாட்டு வீரர்கள் அல்ல, இன்றைக்கு இருக்கிற மற்ற துறை சார்ந்த தலைவர்கள் எந்த ஒரு இளைஞருக்கும் இளம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் முன்மாதிரி இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியானுக்கு யார் முன்மாதிரி, யார் ரோல் மாடல்? ஒழுக்கத்தில் உயர்ந்த, மென்மையில் சிறந்த, நளினத்தை கடைபிடிக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்மாதிரி. இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர் இல்லை. இதை ஏன் அடிக்கோடிட்டு சொல்லுகிறோம்? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை எல்லாம் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், சினிமா கூத்தாடிகளை தங்களுடைய வாழ்க்கை தலைவர்களாக எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். பார்க்கிற போலே ஒருபுறம் நகைச்சுவையா இருந்தாலும் கூட ஒருபுறம் கவலை அளிக்கிறது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொண்ட ஒரு அடியான் சினிமா கூத்தாடிக்கு பின்னால் விசிலடித்துக் கொண்டு கைதட்டிக் கொண்டு தலைவரே என்று கத்திக்கொண்டு ஓடுகிற நிலைமைக்கு இன்றைக்கு என் இஸ்லாமிய சமுதாயம் தள்ளப்பட்டு விட்டதே. இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாய் சித்தரித்தவர்கள், காசுக்காக நடித்து பணம் சம்பாதித்தவர்கள், நடிகைகளுக்கு பின்னால் சென்ற கூத்தாடிகள் இன்றைக்கு நம்மிடத்திலே தலைவர்களாக வேஷம் போட்டு வருகிறார்கள் என்று இளைஞர்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னால் புரிய மாட்டேங்குது. இதே தலைவன் நான் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை தீவிரவாதியாக படம் எடுத்தான், இதே தலைவர் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை குண்டு வைக்கிறவன் காட்டினான் படத்துல. சமீபத்தில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் திரைப்படத்திலே உன்னை தீவிரவாதியாக சித்தரித்தான். சினிமாக்காக காசுக்காக தன்னைத்தானே நடித்து பணம் சம்பாதித்தான். இன்றைக்கு வேஷம் போடுகிறான். இப்படின்னு சொன்னா நம்மால் என்ன தெரியுமா சொல்றாங்க? பாய் அதெல்லாம் அப்ப பாய், இப்ப மாறிட்டார்ல. இங்க வா, உன் கொள்கை என்ன, உன் தலைவன் கொள்கை என்ன, அதெல்லாம் தெரியாது. அப்புறம் எல்லாமே நல்லதுதான் செய்வார். வயசு என்னடா? வயசு 17 வயசு. ஓட்டு போடுறதுக்கு தகுதி இல்லை. இங்க ஓட்டு உள்ள ஆளுக்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஓட்டு இருக்கா இல்லையா, ஓட்டு கொடுப்பானா மாட்டானா, எஸ்ஐஆர் லிஸ்ட்ல என் பேர் வந்துச்சா வரலையான்னு இருக்கிற ஆளுக்கு பஞ்சாயத்து நடக்குது. 17 வயசாகி 18 கூட முடியல. இவன் தலைவருக்கு கட்சிக்கு கொடி பிடிச்சு கூத்தாடிகளுக்கு பின்னால் வலம் வருகிறார்கள். யாரை மறந்து விட்டான்? உண்மையான ஹீரோவை மறந்து விட்டான். ஒரு சண்டங்க. இவர்கள் யாரை தலைவராக எடுத்திருக்கிறார்கள்? எல்லா தலைவர்களையும் சொல்லுகிறேன், ஒத்தால பேசல, இருக்கிற எல்லாத்தையும் வச்சுக்கிறேங்க. சண்டைக்கு முன்னாடி நிக்க முடியுமா? ஒரு சண்டைக்கு நின்றுக்கிறாங்களா? ஒரு அடி வாங்கி இருக்கிறாங்களா? இல்லங்க.
அங்க சண்டை நடக்குற உடனே இவங்களை சேவ் பண்ணி ஒரு கார்ல வச்சு கூட்டு போயிடுவாங்க. அங்க ஒண்ணு ஏதோ அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி தெரியுது, ஏன்னா சூழல் சரியில்லை அப்படின்னா உடனே பாடிகார்டு கையை முன்னாடி பின்னாடி வளைச்சு காருக்குள்ள ஏற்றி ஆளை பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. அவன் போய் அரை மணி நேரத்தில் இறங்கிடுவான் டெல்லியில. இது ஒரு தலைவருக்கான அழகா? முதல்ல நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பீரத்தை, வீரத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹ் கலந்துகிட்ட போர்க்களங்கள் ஏறத்தாழ 19 போர்க்களங்கள் உண்டுங்க. ரசூலுல்லாஹ் தலைமை ஏற்று நடத்தின போர் எல்லாம் எத்தனை வயசுங்கிறீங்க? ஏதோ 50 வயசுல 50, 55, 60 இப்படித்தாங்க போர்க்களம் பூரா. 25ல போய் நிக்கிற போருக்கு, 30ல போய் போருக்கு இளமையான துடிப்போடு போய் நிக்கிற அந்த வயசுல நிக்கல. 55, 50, 45 இப்படி இல்லங்க போய் நின்றாங்க. அப்படினாலுமே ஓரஞ்சாரமா நின்ற எல்லாம் 10 பேர் முன்னாடி நில்லு, நான் 10 பேருக்கு பின்னாடி நிக்கிறேன், ஏதாவது அடிபடுற மாதிரி தான் குனிஞ்சுக்கிறேன். இப்படி இல்லை, முன்னாடி போறதே ரசூலுல்லாஹ் தான். எல்லாம் பின்னாடி வாங்க, முன்னாடி போயிட்டே இருப்பேன். எங்க நிக்கிறோமோ அங்க நிக்கணும், எங்க வளையணுமோ அங்க வளையணும், எங்க உட்காரணுமோ அங்க உட்காரணும், நான் என்னெல்லாம் செய்யணும் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டா செஞ்சுக்கிட்டே வாங்க. இதுவல்லவா தலைவருக்கான ஒரு உண்மையான தகுதி. ஒரு கட்டத்துல பெரும் சப்தம் ஏற்படுகிறது மதீனத்து பெருவழியிலே. மக்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். பெரிய சத்தம், அசம்பாவிதம். ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. என்னடா சத்தம்? எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வந்து ரசூலுல்லாஹ் சேனை பூட்டப்படாத ஒரு குதிரையில் அப்படியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. கடல் அலைகளை போன்று தவ்வி தவ்வி நபிகளார் அப்படியே வந்து மக்களிடத்தில் சேர்ந்தார்கள். என்னடா சத்தம்னு வீட்டில் இருக்கிற ஆள்லாம் வெளியே வந்து எட்டி பார்க்கறதுக்குள்ள சத்தம் வந்த பக்கத்துல இருந்து ரசூலுல்லாஹ் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏபா ஒண்ணும் இல்ல, போய் பார்த்துட்டு வந்துட்டேன், எல்லாம் போய் பாருங்க. இது உண்மையான வீரம். யோசிச்சு பாருங்க, சத்தம் வருது, நம்மாலே சத்தம் வர்ற மாதிரி இருக்கு, உடனே டிக்கெட்டை போடு சவுதிக்கு ஓடு, உடனே டிக்கெட்டை போடு வேற ஏதாவது ஊருக்கு ஒரு நாட்டுக்கு ஓடு. நம்மால் அப்படித்தானங்க. நம்ம மௌலானா மௌலை ஒரு ஆள் சுத்திக்கிட்டு இருக்காரு, நாடு நாடா சுத்துவாரு, மக்களை பார்க்கவே மாட்டாரு, மக்கள்கிட்ட பேசவே மாட்டாரு. போனா எல்லாம் அரபு நாடுகள், கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் போவாரு. அதை விட்டா வேற எங்கிட்ட ஒரு பக்கம் ஓடுவாரு. நதன்யாகுவை சந்திக்க போவாரு, புதிய சந்திக்க போவாரு. அதே போல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்க போயிருவாரு கிளம்பி. மக்கள் பிரச்சனைக்கு பக்கமே வரமாட்டார். மணிப்பூர்ல நடந்த பிரச்சனைக்கு போகல, பகல்காம்ல நடந்த பிரச்சனைக்கு போகல, எவ்வளவோ பிரச்சனைகள் நாட்டில் நடக்குது தானங்க. ஒரு இடத்துல வந்து நின்னாரா? நிக்க மாட்டார். இப்ப நேத்துங்க ஒரு சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மீடியாக்களையுமே ஆட்டுவித்த ஒரு சம்பவம் என்றால் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு துப்பாக்கி சூடு. ஒரு தீவிரவாதி என்ன செய்யறான்? துப்பாக்கி சூடு நடத்துகிறான். அகமது என்ற ஒரு இஸ்லாமியர் துணிச்சலாய் வீரமாய் சென்று வேகமாய் துப்பாக்கி பறிக்கிறார். கொஞ்சம் விட்டுருந்தா இவருக்கு திரும்பி சுட்டானா இவர் சோழி முடிஞ்சு போச்சு. வேகமா போய் துப்பாக்கியை வாங்கி ஆளை லாக் பண்ணிட்டாரு. இருந்தாலும் கூட ஒரு புல்லட் இவர் கையில போயிருச்சுன்னு மருத்துவ உலகம் சொல்கிறார்கள். மருத்துவமனையில் இன்றைக்கும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் நேரா அவர் போய் சந்திக்க போயிட்டார். அவரை சந்திச்சு அவருக்கு நன்றிகள் சொல்லி அவருக்கு பாராட்டு தெரிவிச்சு அவருடைய வீரத்தை பாராட்டி ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் நேரா அவரை பார்க்க போயாச்சு. நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல, அவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, இவ்வளவான துணிச்சல் ஒரு மனுஷனுக்கு வருமானம் தெரியல, உங்களுக்கு வந்திருக்குது, ரொம்ப நன்றின்னு இந்த ஆளு அவருக்கு ரொம்ப நேரம் பேசுறாரு. பகல்காம்ல குண்டு வெடிப்பு நடந்துச்சுங்க.
இஸ்லாமியர்கள் மற்ற மக்களை மலை குன்றுகளிலே வைத்து தூக்கி சென்று ஓடினார்கள், தூக்கி காப்பாற்றினாங்க. ஒரு முஸ்லீம் காப்பாற்றுறாங்க, இப்படி தூக்கிக்கிட்டு தங்கன்னு ஓடுறான். அவ்வளவு தூரம் ஒருத்தன் பேசுறானா, பரவாயில்லையே காப்பாத்திட்டீங்க, இப்படித்தான் இருக்கணும், ஒரு முஸ்லீம் என்றால் இப்படித்தான் நடந்துக்கிறான், இப்படி ஒரே இடத்துல பேசுறாங்களா? இல்ல, இந்த செய்தியாவது வெளிவந்துச்சா? முதல்ல அவன் குண்டு வைத்தான் இவன் குண்டு வைத்தான் என்று பேசுவதற்கு சரியே தவிர மக்கள் பிரச்சனையிலே, மக்களுடைய நலத்திட்டங்களிலே, மக்களிடத்திலே கலந்து ஆலோசிப்பதிலே இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் டோட்டல் ஜீரோ ஆகி போனார்கள். நபிகளாருடைய உயர்ந்த குணம் அதைத்தான் காட்டுகிறது. முன்மாதிரி யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போர்க்களம் முடிந்து யாரெல்லாம் அடிபட்டு கிடப்பார்களோ அவர்களை தேடி சென்று மரணித்து கிடந்தால் அவர்களுக்கான ஏற்பாடுகளை குழிகளிலே அடக்கம் செய்வதற்கான பணிகளை செய்து பின்னால் அடக்கம் செய்துவிட்டு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் திரட்டி ஊருக்கு திரும்புகிற வரைக்கும் எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்றார்கள். இதுதான் ஒரு தலைவருக்கான வீரம். இப்படியான தலைவரை நாம் முன்மாதிரியாக எடுக்க வேண்டுமா அல்லது கூத்தாடிகளை எடுக்க வேண்டுமா? வணக்க வழிபாட்டிலே நீங்கள் எடுத்து பாருங்கள். மற்ற விஷயங்கள் உலகம் சார்ந்த துனியா காரியங்கள் எல்லாம் பிறகு, முதல் அடிப்படை ஆகிரத்திற்கான நன்மை சேர்க்கிற வணக்க வழிபாடுகள் இல்லையா? இதில் நபிகளார் எப்படி ஒரு பள்ளிவாசலை தொழுகை நடத்தணும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்தா சமம் என்கின்ற இந்த சமத்துவ கோட்பாட்டை கொண்டு வந்தது எது? யார் போட்டு உடைத்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்ற கொள்கையை போதித்ததிலிருந்து தான் மரணிக்கிற வரைக்கும் அந்த கொள்கையிலே அதை செயல்படுத்துவதிலே முதன்மை இடத்தில் இருந்தார்கள். ஒரு இடத்துல காட்ட முடியுமாங்க? ரசூலுல்லாஹ் ஃபஜர் தொழுகைக்கு தூங்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் அஸ்ர் தொழுகைக்கு வெளியே போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் லுஹர் தொழுகைக்கு சாப்பிட்டுக்கிட்டு லேட்டா வந்தாங்க. ஒரு இடத்துல காட்டுங்க பார்ப்போம். வரலாறு நெடுகிறோம், நீங்கள் உலகம் அழியும் வரைக்கும் தேடுங்கள். நபிகளார் ஃபஜர் தொழுகைக்கு தூங்கிட்டாங்க, ஒரு செய்தியை காட்டுங்க பார்ப்போம். நபிகளார் தொழுகைக்கு வரவில்லை. எப்போது தெரியுமா? தான் உடல்நிலை சரியில்லாமல் தன்னால் எழுந்திருக்கவே முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது, அப்போதும் கூட தொழுகைக்கு 2 கால்களும் மண்ணிலே கோடிட்டவாறு நபிகளார் தொழுகைக்கு வந்து சேர்ந்தாங்க. இறுதி கட்டத்திலே நபிகளார் தொழுகைக்கு வர முடியவில்லை. தொழுகிற மக்களை எட்டி பார்த்து புன்னகித்தார்கள். நபிகளார் இறுதியாக மக்களுக்கு தொழுவித்த தொழுகை மகரீபுடைய தொழுகை. அதை குறித்து சஹாபிய பெண்மணி சொல்லும் பொழுது, நபிகளார் இறுதியாக மகரிப் தொழுகையிலே வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற அத்தியாயத்தை ஓதி நான் கேட்க கண்டேன். அவ்வளவு மனப்பாடம். நபிகளார் மரணிக்கும் வரைக்கும் வணக்க வழிபாடுகளை விட்டு தவறி போகவில்லை. அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையிலே முன்மாதிரியாக முன்னோடியாக நபிகளார் வாழ்ந்து மரணித்தார்கள். இதுதான் நபிகளாரை இன்னும் உயர்த்தி வைக்கிறது. எதை சொன்னோமோ அதை செய்யாத பொழுது மக்களிடத்தில் எழுகிற கேள்விகள் எத்தனை என்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஒரு விஷயத்தை நாம் நன்மை என சொல்வோம், அதை நாமே சில சந்தர்ப்பங்களில் மனிதன் என்ற அடிப்படையில் செய்ய முடியாமல் தவறி போவோம். அப்போது நம்மிடத்தில் கேட்கப்படுகிற கேள்விகள் என்ன? நீங்கெல்லாம் ரொம்ப சரி, நாங்க தானே தப்பு, நீங்க எல்லாம் கரெக்டா செஞ்சிட்டீங்க, அப்படிதானே? இதைவிட நாராசமான வார்த்தைகளில் கேட்பார்கள். இவெல்லாம் சொல்ல வந்துட்டான், உனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சா, எல்லாம் செஞ்சிட்டானா என்றெல்லாம் கேட்பார்கள். இப்படியான ஒரு கேள்விகளை கூட நபிகளாரை நோக்கி அந்த சமுதாயம் வைக்கவில்லை, வைக்க முடியவில்லை. யோசிச்சு பாருங்க. நபிகளார் முஹம்மது கொண்டு வந்திருக்கிற கொள்கையை விமர்சித்தார்கள், நபிகளாரை விமர்சிக்கவில்லை. அதுதான் அந்த சமுதாயத்திடத்தில் நபிகளாருடைய ஒழுக்க மாண்புகளையும் உயர்ந்த குணத்தையும் எடுத்து வைத்தது. நீங்க நல்லா பாருங்க.
முகமது நபி கொண்டு வந்த கொள்கையை மட்டும்தான் விமர்சிக்க முடிந்தது. முகமது கெட்டவரு, முகமது குடிப்பாரு, முகமது அடிப்பாரு, முகமதுக்கு அந்தந்த குணம் எல்லாம் உண்டு, ஒன்றை சொல்ல முடியவில்லை எதிரிகளால். உடனிருந்தவர்களில் ஒருவர் கூட அப்படியான விமர்சனத்தை முன்வைக்கவில்லை. ஏன்னா சொல்ல முடியாது, நபிகளார் செய்யவில்லை, நபிகளாருக்கு அப்படியான ஒரு பண்பு இல்லை, இயற்கையாக இல்லைங்க. யோசித்து பாருங்கள், எப்படியான தலைவரை அல்லாஹ் நம் சமுதாயத்திற்கு, நம் உம்மத்திற்கு தலைவராக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட தலைவருடைய வாழ்க்கையை மறந்து இந்த துனியாவிலே நாம் யாரை முன்மாதிரியாக எடுத்து வாழ்கிறோம்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே நபிகளாரை எவ்வாறு நாம் வைக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி ஒரு மனிதனுக்கு, ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு தன் உயிரையும் விட மேலானவர். உயிர் போனால் போனதுதான். அந்த உயிரை கொடுப்பதற்கு, அந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எவ்வளவு பொருளாதாரத்தை இந்த மனிதன் இழக்குகிறான். என் உயிரை காப்பாத்திரும், லட்சம் கோடியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, எப்படியாவது காப்பாத்திருங்க, அழைகிறான். தன்னுடைய உயிரையும் விட மேலானவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபியை இந்த சமுதாயம் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள்? ஒரு கட்டத்தில் ஹெராக்லிஸ் மன்னர் ஹெர்குலிஸ் அபு சுஃபியான் இடத்திலே நபிகளாரை பற்றி கேட்கிறான். அபு சுஃபியான் இஸ்லாத்திற்கு பின்னால் வந்தவர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹெராக்லிஸ் மன்னர் இறுதி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, இஸ்லாத்தின் மீது ஆசை இருந்தது அவருக்கு. அபு சுஃபியான் ஆரம்பத்தில் இஸ்லாத்திற்கு எதிரியை உட்கார வச்சு முகமது நபியை பற்றி கேட்கிறார். முகமது உங்களிடத்தில் எதை சொல்கிறார்? முதல் கேள்வி. முகமது உங்களிடத்தில் பதவி ஆசை பிடித்து பேசுகிறாரா? இரண்டாம் கேள்வி. முகமது உங்களிடத்தில் தான் கொண்டு வந்தது சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறாரா? நாலாவது கேள்வி. முகமது உங்களிடத்தில் போர் செய்த பொழுது அவர் மட்டுமே வெற்றியை கொண்டாடினாரா? எப்போது பார்த்தாலும் வெற்றி கிடைத்ததா? இப்படியே கேள்வி தொடருதுங்க. ஒரு 7-8 கேள்வியை ஹெராக்லிஸ் மன்னர் கேட்கிறார் தொடர்ச்சியா. அபு சுஃபியான் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா கூட பொய்ய உள்ள சொருகிடலாம் நினைச்சேன், ஒரு கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிடாதா? ஹெராக்லிஸ் மன்னருக்கும் அபு சுஃபியானுக்குமான உரையாடலில் இடையிலே மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறார். ரெண்டு பேத்துக்கும் லாங்குவேஜ் பிரச்சனை, ரெண்டு பேரும் நேரடியா பேசிக்க முடியாது. இவர் யோசிக்கிறாரு, ஏதாவது வாய்ப்பு கிடைச்சாங்க இடையில சேர்த்துருவோமா? என்னால் எந்த பொய்யையும் சொல்ல முடியவில்லை. கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை மட்டுமே சொன்னார். இறுதி கேட்ட கேள்வி, முகமது உங்களிடத்தில் எதை போதிக்கிறார்? முகமது தன் சமுதாய மக்களுக்கு எதை சொல்லுகிறார்? இப்போது அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்த போது சொன்னார், தன் சமுதாயத்திடத்தில் நன்மையை ஏவுகிறார், தீமையை தடுக்கிறார், உறவுகளை பேணச் சொல்லுகிறார், சகோதரத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே விதைக்கிறார். இப்படியான நல்ல நல்ல காரியத்தை எல்லாம் அவர் செய்கிறார். இதையெல்லாம் கேட்டுவிட்டு ஹெர்குலிஸ் மன்னர் சொன்னார், நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய ஆட்சி எல்லாம் அவருடைய பாதத்திற்கு கீழாக போய் விழட்டும் என்று சொன்னார். கால்களை கழுவி இருப்பேன் என்றெல்லாம் சொன்னார். யோசித்து பாருங்கள், ஒரு மன்னர் கேள்வி கேட்கிறார், முகமது நபி பற்றி, இஸ்லாம் பற்றிய பல்வேறு கேள்விகள். கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதிலை எதிரியா இருந்து ஒருவர் சொல்கிறார். இஸ்லாத்தில் இருந்து சொல்லல, அவர் எதிரி, இவரு இஸ்லாம் பற்றி கேள்வி கேட்கிறார். இதாண்டா வாய்ப்பு, எல்லாம் பொய்யுங்க, அவன் கொண்டு வந்திருக்கிறதெல்லாம் சரியில்லைங்க, ஆள் ஒரு மாதிரி மார்க்கமா இருக்கிறாரு, இப்படி எதையுமே சொல்ல முடியல.
என்ன உள்ளதோ உள்ளபடி. இன்னொரு கண்டிஷன் என்ன, அவங்க சமுதாயத்திலே ஒரு ஆள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். எப்பா இவர் தப்பா சொன்னார்னா நீ உடனே சொல்லிடணும், சரியா? ஸ்டார்ட். இப்படி நடந்த பேச்சுவார்த்தை. ரெண்டு பேரும் பிளான் பண்ணி என்னத்தையாவது ஒன்று சொல்லி இருக்கலாம், சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கமான உயர்தரமான வாழ்க்கை எப்படி. நாம் எல்லாம் நபிகளாரை முன்மாதிரியாக எடுத்திருக்கிறோம். நாளை நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய பின்னால் வருகிற சந்ததியிடத்தில் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து என் தந்தை எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் செய்தார்கள், அதனால் நான் செய்கிறேன், நீயும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி பல காரியங்களை அவர்கள் சொல்ல வேண்டும். நீங்க நம்ம அப்படி செய்யறோமா? டேய் நான் சொல்றேன் நீ செய், இப்படித்தான் போகுது வாழ்க்கை. என்னைக்குமே நம்ம ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்கப்பா, நான் அதனால செய்யறேன்ப்பா, நீ அதனால செய்யப்பா, இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு உள்ள வரும்போது துவா ஓதணும், ரசூலுல்லாஹ் இப்படித்தான் ஓத சொன்னாங்க, நீ ஓது. இதான் ரசூலுல்லாஹ் பின்பற்றதுக்கான ஒரு அறிகுறிகள். எதை தொட்டாலும் நபிகளா. காலை கண் விழித்ததிலிருந்து இரவு கண் மூடுகிற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வாழ்க்கை பாடங்களும் நமக்கும் பாடமாய் இருக்கிறது. ஆக நம்ம எதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்தரமான உன்னத வாழ்க்கை, அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மார்க்கத்தில் இல்லாத கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அவருடைய உள்ளத்திலே நபிகளால் இடம் பிடிப்பார்கள் என்றால், அல்லாஹ்வை மட்டுமே ஈமான் கொண்ட அல்லாஹ்வுடைய ரசூலை தன்னுடைய வாழ்வியலாக தன்னுடைய தூதராக ஏற்றுக்கொண்ட ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பிரதிபலிக்காதவுடைய விளைவுதான் இந்த துனியாவிலே மற்ற அரசியல் தலைவர்களையும் ஆன்மீக தலைவர்களையும் பின்பற்றுவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக நாம் எதை கேட்டோமோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலிருந்து அதை பாடமாகவும் அதையே படிப்பினையாகவும் நாம் எடுத்து வாழ்ந்து மரணிக்கிற வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.